சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 2வது வசனம். 7வது நாள் அட்வென்டிஸ்டுகள் யாத்ராமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 10வது வசனத்திற்கு நம் கவனத்தை ஈர்க்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? நீங்கள் 10 கற்பனைகளை கடைபிடித்து ஓய்வு நாளை கடைபிடிக்கிறீர்களா? நீங்கள் ஓய்வு நாளை சனிக்கிழமையில் கடைபிடிக்க வேண்டும், இல்லையெனில் நீங்கள் தேவனுடைய கட்டளையை மீறுகிறீர்கள், நியாயப்பிரமாணத்தின் தண்டனையின் கீழ் வருவீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை கடைபிடித்தார், அதை மாற்றவில்லை என்று சொல்கிறார்கள். கிறிஸ்துவ சகாப்தத்தின் ஆரம்ப நாட்களில் கலாத்தியாவில் உள்ள ஜனங்கள் விருத்தசேதனம் செய்யப்படாவிட்டால் அல்லது விசேஷ நாட்களை கடைபிடிக்காவிட்டால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று கற்பிக்கப்பட்டனர். இதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை இவ்வளவு கடுமையான மொழியில் எழுதினான். அவர்கள் தங்கள் பழைய வழிகளுக்கு திரும்பி செல்கிறார்கள் என்று கூறினான். தன்னுடைய பிரசங்கம் எங்கே வீணாகி போய்விடுமோ என்று பயந்தான். இது பிசாசின் பழைய தந்திரமாக காணப்படுகிறது. இது புதிதான ஒன்றல்ல. தேவன் ஏற்கனவே உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் விசுவாசத்தின் மூலம் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருக்கும்போது இந்த 7வது நாள் அட்வென்டிஸ்டுகள் ஓய்வு நாளை கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் முழுமையாக ரட்சிக்கப்படலாம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் வேத குறிப்புகளை கவனமாக பார்க்க வேண்டும். இப்போது என்ன நோக்கத்திற்காக தேவன் ஓய்வு நாளை கொடுத்தார், ஏன் நாம் இப்போது அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்ப்போம். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசிரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். உபாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனங்கள். தேவன் இஸ்ரவேலர்களிடம் அவர்கள் எகிப்தியர்களின் கீழ் எகிப்தில் அடிமைகளாக இருந்ததாலும் பொய்யான தெய்வங்களை சேவித்ததாலும் அதை அவர்களுக்கு நினைப்பூட்டுவதற்காக ஓய்வு நாளை கடைபிடிக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் அவர்கள் கீழ்ப்படியாமையின் காரணமாக அடிமைத்தனத்தின் நுகத்தில் இருந்தார்கள் என்பதை நினைவு கூற செய்தார். நியாயப்பிரமாணம் பலவீனமாக இருந்தது. அதன் மூலம் யாரும் நீதிமான்களாக மாறவில்லை. அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக மாறி தேவன் நியாயப்பிரமாணத்தின் மூலம் கேட்ட நீதியை நிறைவேற்றினார். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படியெனில், மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனங்கள். மனிதனால் செய்ய முடியாததை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை விடுவித்தார். அவர் நம் பாவத்தையும் தண்டனையையும் கண்டனத்தையும் சுமந்து நமக்கு வர வேண்டிய சாபத்தை மாற்றினார். அதனால்தான் நாம் முற்றிலும் சுதந்திரமாக இருக்கின்றோம். ஒரு புதிய சட்டத்தின் கீழ் நாம் வருகிறோம். இது இயேசு கிறிஸ்துவில் உள்ள ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். பழைய சட்டத்தின் கீழ் வருபவர்கள் பாவம் மற்றும் மரணத்தின் சட்டத்தின் கீழ் வருகிறார்கள். இவ்வாறு ஓய்வு நாளை கடைபிடிப்பதில் இஸ்ரவேலர்கள் தங்களுடைய கடினமான பணியின் கீழ் அடிமைத்தனத்தை நினைவு கூர்ந்தனர். ஆனால் இப்போதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா அடிமைத்தன சங்கிலிகளையும் உடைத்து நமக்கு தம்முடைய உண்மையான இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார்.